வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏர் கேர் சீரீஸ் கேச பராமரிப்பில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா ப்ராடக்ட் ஹேர் ரீக்ரோத் ஏர் ஆயில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது ஒன்லி அன்பாக்சிங் வீடியோ தான், ரிவ்யூ வீடியோ கிடையாதுங்க. ஆல்ரெடி நான் வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் ரெசிபி இந்த சேனலில் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டது என்னென்னா, நீ இருக்கிற ஹோம் டவுனில் வந்து உனக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக உனக்கு கிடச்சிருது. பட் வந்து நாங்கள் இருக்கிற சிட்டி சைடில் எங்களால் அந்த மாதிரி பறித்து எங்களால் அந்த ஹோம்மேடு ஹேர் ஆயில் மேக் பண்ண முடியல. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு வந்து ரெடிமேடாக இருந்ததுன்னா, அதுவும் ஹோம்மேடாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஹோம்மேடு வர இந்த ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சு தான். ஸோ நான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ நான் இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு மோர் தென் 1 மந்த்துக்கு அப்புறமா இதோட ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கூட என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரீக்ரோத் ஏர் ஆயில் ஒன்று வந்திருக்கு, ஒரு சீரம் வந்திருக்கு, ஷாம்பு வந்து நான் அவங்கக்கிட்ட இன்ஸ்டா பேஜில் நான் கேட்டேன், குவரியில் கேட்டதுக்கு அவங்க வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் வாங்கிட்டேன். கூட வந்து ஒரு ஹேண்ட்மேட் சோப் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த கிட்டில் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து நான் ஒரு 800 இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இதோட குவான்டிட்டி எவ்வளோ, இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து லிக்விடுன்றதுனால நல்லா சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய சுற்றி கவர் தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் எப்போயும் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நான் ஹோம்மேடாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், ஹோம்மேடு ஏர் ஆயில் ரெசிபி. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை போய் பாருங்கள். உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்களே ஹோம்மேடாக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஹோம்மேடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். நீங்கள் மோர் தென் 3 மந்த்துக்கு மேலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் கண் இருக்கே என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறீங்க அப்படின்றதும் தெளிவாக தெரியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா 32 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஏர் டைப்புக்குமே வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேக் பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 28 ஹெர்பல் போட்டிருப்பேன் அதில். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. அதையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட நேம் வந்து ஃபொர்ரேட் ஹேர் ஜெல் ஃபார் பால்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த முன் நெத்தியில் வந்து அங்கங்கே வந்து சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, முடி நிறைய இல்லாத இடமா இருக்கும். அந்த இடத்துல இந்த சீரம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டியான நிறைய முடி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 30 கிராம்ஸ் தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க மேலே மூடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங், கோல்டு கோட்டிங், சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த லக்ஷ்மி கிருஷ்ணா ப்ராடக்ட் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு என்னென்ன ஹேர்ஃபால் இருக்குது, ஸ்ப்ளிட்னஸ் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹேர்ஃபால் இருக்குதுன்னு நான் சொன்னதுனால அவங்க இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன இந்த கிட்டை நான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே வெட் ஆகிடுது, பிசுபிசுப்பு இல்லை. ஸோ இது நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவர் நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour லேட்டர் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஷாம்போ இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஷாம்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ ரிசல்ட் நல்லா தெரியணுன்னா எவ்ரிடே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் நான் வாங்கியிருக்கேன். பட் என்னால் டெய்லியெலாம் என்னால் பாத் பண்ண முடியாது, ஹேர் வாஷ் பண்ண முடியாது. அதனால் நான் வீக்லி 3 times யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ 3 time யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை டெஃபினெட்லி நான் மோர் தென் 20 days அப்படி இல்லைன்னா 1 month லேட்டர் நான் கண்டிப்பாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ், ஆல்மண்ட் ஆயில், கஸ்டர்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஷேர் பட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 130 rupeesக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் யூசேஜ் வந்து இந்த பேக்லேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸில் தான் இருக்குது, கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ கெமிக்கல் இல்லாததுனால நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நுரைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஷாம்பு இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ளோயிங் ஸ்லோப்புன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன், ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து ஏர் கேருக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிட்டில் இது கூட வந்திருக்கு. ஐ திங்க் கோகோனட்ஸ் மில்க் சோப் நினைக்கிறேன், க்ளோயிங் சோப் தான் போட்டிருக்கு அதில். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து அழகாக கைக்கு அடக்கமாக குட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 50 grams இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கின கிட்டில் ஒரு ஹேர் ஆயில், ஒரு சீரம், ஷாம்பு, சோப் இது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஹோம்மேடாக எங்களால் வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் அவைலபிள் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸால் வந்து சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேஜ் நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு லக்ஷ்மி அந்த பேஜ் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய லக்ஷ்மி கிருஷ்ணா அப்படின்னு அந்த பேஜ் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே ரெவன்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட குவரிஸ் பேசும்போது என்னென்ன ஹேரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி கூட உங்களுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோகோனட் மில்க், கவ் மில்க், கோகோனட் ஆயில். ஸோ நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 32 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் மெஷர்மெண்ட்டு போடலை. ஸோ இதை நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாசனை அவ்வளோவா வரலை. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து எண்ணெய் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே குளிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 days ஒன்ஸு அந்த மாதிரி, இல்லைனா ஒரு 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அதாவது எண்ணெய் வச்சுட்டு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து அப்படி தான் போட்டிருக்கு, நீங்கள் நைட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து குளிக்கணும் அப்படின்லாம் வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. நார்மலாக இப்போ நம்ம யாருமே வந்து எண்ணெய் வச்சுருக்க தலையை வச்சுருக்கிறது வந்து யாருமே விரும்பலை இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டே எண்ணெய் அதாவது ஓவர் நைட் தலையில் எண்ணெய் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே குளிச்சிடுறோம். சரி, ஓகே. ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை வரல. அதாவது வந்து இப்போ நார்மலாக நம்ம ஹோம்மேடு பண்ணும்போது ஒரு வாசனை வரும், சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருவேப்பிலை வாசனை தான் வருது, மற்றபடி நல்லா இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்புலாம் இல்லை.
ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் ஏர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், ஷாம்புவோட அந்த குவான்டிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வாட்டர் பேஸ்டு தான், ஹேண்ட்மேடுன்ற போது இது வாட்டர் பேஸ்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் டைலூட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 தடவை இன்னும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஷாம்பு நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாட்டரோட மிஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி நான் இதை வந்து 1 மந்த்தாவது யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக பண்ண முடியாதவங்களுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி பை பண்ணி இதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். மற்றபடி வந்து இது வந்து ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நான் இதை வந்து காசு வாங்கிட்டுலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது நான் ஓன் ரிஸ்க் எடுத்து நான் என்னோடய ஓன் அமௌண்ட் எடுத்து நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஹேர். ஸோ நான் இது வந்து அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ண இதுவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு 1 மந்த் கழிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.